ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலையே ஓவன் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக எப்படி எக் பப்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு திருப்பி போட்டுக்கோங்க. ஏன்னா ரெண்டு சைடும் ஆயில் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட மாவு சாஃப்டாக வரும். இப்படியே ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம பப்ஸுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில், அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நம்ம மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட மசாலா கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து இறக்கிடலாம். நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட மாவு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இப்போது நம்ம பப்ஸ் செய்கிறதுக்கான அந்த ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். இது 20 மினிட்ஸ் ஆயிலில் வச்சுருந்தனால நமக்கு ஈஸியாக ரெடி பண்ண முடியும். நல்லா சாஃப்டாக வருது, பார்த்துக்கோங்க. இந்த பப்ஸ் நம்ம 3 லேயராக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு லேயர் பண்ணும்போது நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். இப்போ ஒரு லேயர் ஆயிடுச்சு. இது போலவே இன்னும் 2 லேயர் பண்ணிடலாம்.
இப்போது பப்ஸு செய்கிறதுக்கான அந்த ஷீட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ஷீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை வச்சுக்கலாம். நான் இங்கே 2 எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். மசாலாவுக்கு மேலே எக் வச்சுட்டு பப்ஸோட ஷேப்புக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பப்ஸோட ஷேப்புக்கு வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா பப்ஸையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு ஸ்டீல் பிளேட்டு இல்லைன்னா இந்த மாதிரி இட்லி தட்டில் கூட நமக்கு பப்ஸு ரெடி பண்ணிடலாம். ஓவன் இருந்தால் ஓவனில் கூட ஒரு 30 மினிட்ஸில் நமக்கு பப்ஸு ரெடி ஆகிடும். இப்போ நான் இங்கே குக்கரில் தான் பப்ஸு ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பப்ஸு நல்லா சூப்பராக வந்திருக்கு. எனக்கு இது குக் பண்ணுறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் நம்மளோட பப்ஸு நல்லா கடையில் வாங்குறது போல் அழகாக சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த பப்ஸ் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.